ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 24. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, அப்பதான் நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறைய நம்மளோட சேனல் வீடியோஸ் ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணணுன்றதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுட்டு உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் இன்னும் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். சோ மறக்காம லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க சில டவுட்ஸ்க்கு எல்லாமே ஆன்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு டே ரொட்டீனை வந்து பார்க்கலாம். வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எக் வந்து யூஸ் பண்றீங்களே சிஸ்டர், நீங்க வந்து அப்படியே எல்லோ கூடயே நீங்க வந்து அந்த மஞ்சக்கருவோட யூஸ் பண்றீங்க சிஸ்டர், அது வந்து பண்ணலாமா அப்படின்னு கேக்குறீங்க. நம்ம யூஸ் பண்றது ஒரு நாளைக்கு 2 முட்டை இல்லைன்னா 3 முட்டை அதுக்குள்ளதான் வந்து யூஸ் பண்ணணும். அதுல வந்து மஞ்சக்கரு வந்து சேர்த்துக்கலாம். இந்த ஜிம்ல வந்து பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அதிக அளவு முட்டை வந்து எடுத்துப்பாங்க. சோ அந்த டைம்ல அவங்க வந்து பிரிச்சு எடுத்துக்காங்க. தவிர நம்ம ஹெல்தியான லைஃப் ஸ்டைல்ல கண்டிப்பா இது வந்து எடுத்துக்கலாம். முட்டை வந்து பாத்தீங்கன்னா மஞ்சக்கருவோட எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 அதுக்குள்ள வந்து முடிச்சுக்கோங்க. எப்படி வந்து உடனே ரிப்ளை பண்றீங்க சிஸ்டர், ஐ லைக் இட் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தீங்க. ரிப்ளை எப்படின்னா, நான் வந்து போன் வச்சு ஏதாவது எடிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு கமெண்ட் வந்துச்சுன்னா அதை பார்த்ததும் எனக்கு ரிப்ளை பண்ணனாதான் எனக்கு வந்து திருப்தியா இருக்கும். எனக்காக நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து பண்றீங்க, அவங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்றணும்ன்றது என்னோட கடமை இல்லையா, அதை வந்து நான் செய்யணும். சோ அதனாலதான் சிஸ்டர். அதுக்கப்புறம் உங்க கூட பேசணும் போல ஆசையா இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா பேசலாம். நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல டெல்லி தமிழச்சி அபிஷியல்னு இருக்கு சரிங்களா, அதுக்கு மெசேஜ் பண்ணுங்க, கண்டிப்பா பேசலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஊறுகாய் வந்து சாப்பிடலாமா சிஸ்டர், என்ன மாதிரி ஊறுகாய் பிடிச்சவங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஒரு சிஸ்டர். ஊறுகாய் வந்து பாத்தீங்கன்னா நல்லா அதிகபட்ச எண்ணெயில பண்றதுதான், ஆனா கொஞ்சமா தான் அது வந்து எடுத்துப்போம் சரிங்களா. அதனால அந்த மாதிரி நம்ம வந்து இந்த கவுனி அரிசி வச்சு கஞ்சி பண்றது அந்த மாதிரி டைம்ல அது வந்து வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். உளுந்தங்கஞ்சி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்றீங்கன்னா அப்ப கொஞ்சமா எடுத்துக்கலாம் சரிங்களா. அப்பப்போ அதை ரெகுலரா வச்சுக்காம அப்பப்போ எடுத்துக்கலாம். அப்புறம் கேசவினின்னு ஒரு சிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா, என்னோட பேரும் வினிதா தான், என்னையும் வினின்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த பேரை பார்த்தோன்னே என்னோட நினைப்பு தான் வந்தது. கேசவினின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. நான் XXL இருந்து எக்ஸல் வந்துட்டேன் சிஸ்டர், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுவும் உங்களுக்கான ஒரு மோட்டிவேஷன் தான் சரிங்களா. கண்டிப்பா நீங்களும் வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். ஒரு சிஸ்டர் வந்து எல்லாரும் வந்து நான் இவ்வளவு குறைச்சிருக்கேன் சிஸ்டர், இவ்வளவு குறைச்சிருக்கேன் சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்களா, அதுல வந்து கீழே போயிட்டு கமெண்ட்ல எப்படி குறைச்சிங்க, அக்கா சொன்னது மட்டும் தான் ஃபாலோ பண்ணீங்களா, வேற எக்ஸசைஸ் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்க வந்து நான் சொன்னதை ஃபாலோ பண்ணனாலதான் என்னோட வீடியோக்கு கீழே வந்து சொல்றாங்க. சோ நம்ம சொல்றதை வச்சு பண்ணா சூப்பரா வந்து பண்ணலாம். ஒன்லி இந்த மாதிரி ஹெல்தியான டயட், அது கூட ஒன்லி வாக்கிங் மட்டும் போனாலே சூப்பரா வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி சிஸ்டர் பண்றீங்க, டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலையெல்லாம் இந்த டைம்ல பண்ணணும்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுப்பீங்களா அப்படின்னு சொல்ல. 1 to 3 ஒரு நாள் 2 நாள் வந்து ரெகுலரா ஒரு விஷயம் பண்ணும்போது இது இந்த டைம்ல பண்ணணும் அப்படின்றது நமக்கு வந்து கரெக்டா ஃபிட் ஆயிரும் இல்லையா. அதுக்கேத்தாப்புல நான் வந்து ஸ்மூத்தா அப்படியே ரெகுலர் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். அதை சொல்லுவாங்க, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. எப்படி பெரிய விஷயமா இருந்தாலும் நம்ம செய்யணும்னு நினைச்சா கண்டிப்பா அது வந்து முடியுங்க. நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டே நம்ம இருந்தோம்னா கண்டிப்பா நம்மளால முடியாது தான். ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும்னா நிறைய ஒரு சாக்ரிஃபைஸ், நிறைய எஃபோர்ட் போட வேண்டியது இருக்கும். அப்பதான் வந்து அதை வந்து ஈஸியா எதுவுமே வந்து கையில கடவுள் கொடுத்துற மாட்டாரு இல்லையா. அதுக்கான எஃபோர்ட் வந்து போடணும். இப்ப நான் ஒரு யூடியூப்ல ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னா அதற்கான எஃபோர்ட் நான் வந்து போடுறேன் கண்டிப்பா சரிங்களா. உங்களுக்கே தெரியும் சிஸ்டர்ஸ், இவ்வளோ டெய்லியும் லாங் வீடியோ இவ்வளவு டீடைல்டா கண்டிப்பா யாருனாலையும் போட முடியாது. அதுக்கான எஃபோர்ட் நான் வந்து எடுக்கிறேன். அதுக்கு நிறைய நான் வந்து சாக்ரிஃபைஸ் எல்லாமே பண்றேன். சோ ஒரு ஏதாவது ஒண்ணு நம்ம சாதிக்கணும்னா சில விஷயங்களை வந்து நம்ம வந்து கத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து செட்டில் ஏதோ ஒண்ணு காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளது மாதிரிதாங்க. கஷ்டப்பட்டு ஒரு இது விஷயங்கள் பண்ணிட்டோம்னா அடுத்தப்போ ஃபியூச்சர்ல வந்து நம்ம நல்லா இருக்கலாம், அவ்வளவுதான் சரிங்களா. அதனால தயங்காதீங்க எது பண்றதாலும் இருந்தாலுமே சரிங்களா. நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் சிஸ்டர்ஸ் தான் பாக்குறீங்க, அதனால முயற்சி பண்ணுங்க ஏதாவது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொள்ளு எப்படி சாப்பிடுறீங்க, டேஸ்ட் நல்லாவா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டாங்க. கொள்ளு வந்து பாத்தீங்கன்னா
கொஞ்சம் வந்து துவப்பு மாதிரி இருக்கதான் செய்யும். நீங்க அவுச்சு சாப்பிடும் போது லைட்டா சால்ட் போட்டு சாப்பிடும்போது அந்த அளவுக்கு தெரியாது, பட் கொஞ்சம் இருக்கதான் செய்யும். இல்லைன்னா நீங்க துவையல் மாதிரி ட்ரை பண்ணீங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஆல்ரெடி நான் ரெசிபி போட்டேன், கண்டிப்பா அடுத்து நாலு கழிச்சு கண்டிப்பா போடுறேன். அது ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி கூட நீங்க வந்து வேற எந்த முறையிலயாவது ஒரு ரசம் வச்சு சாப்பிடுறது அந்த மாதிரி கூட மாத்திக்கோங்க சரிங்களா, பிடிக்காதவங்க. ஏன்னா அதுல நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கு. இல்ல அது பிடிக்கிற இன்னும் ஃபைபர் கண்டென்ட் உள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை கூட ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா. அதுதான் நான் வந்து டெய்லி வந்து ஷேர் பண்றேன். சோ பாருங்க, அதுதான். அப்புறம் இந்த ஆளி விதைய பத்தி கேட்டிருந்தாங்க, பிளாக்ஸ் சீடை பத்தி வந்து கேட்டிருந்தாங்க. இந்த பிளாக்ஸ் சீடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்துக்கணும். ஏன்னா அது வந்து நல்ல ஃபைபர் கண்டென்ட் உள்ளது சரிங்களா. இப்போ வந்து உங்களுக்கு ஆளி விதை சாரி கொள்ளு பயிர் பிடிக்கலன்னா ஆளி விதை வந்து சாப்பிடுங்க, அதுலயும் நிறைய ஃபைபர் கண்டென்ட் வந்து இருக்குது. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மலச்சிக்கல் வந்து இந்த வெயிட் லாஸ் பண்ணும்போது வரும். ஏன்னா கார்போஹைட்ரேட் வந்து நம்ம நிறைய கட் பண்றோம் இல்லையா, ஒன்லி ஃபைபர் புரோட்டீன் எடுத்துக்கும் போது மலச்சிக்கல்லாம் வரும். அப்ப அந்த ஆளி விதை வந்து ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். அது போக வந்து பாத்தீங்கன்னா அந்த நமக்கு செரிமான சக்தியை வந்து அதிகரிச்சு வந்து கொடுக்கும். நம்மளுக்கு வந்து இந்த ஹார்ட் பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு, உடம்ப குறைக்கிறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க இதை எப்படி சாப்பிடுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து சீட்ஸ் மாதிரி தானே இருக்கும், லைட்டா வறுத்துட்டு கூட நீங்க சும்மா சாப்பிடலாம், மென்று சாப்பிடுற மாதிரி. ஒரு நாளைக்கு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு தான். இல்லைன்னா மோர்ல வந்து அடிச்சு குடிக்கலாம் அதை வந்து. இல்லைன்னா ஏதாவது பொரியல் பண்ணும்போது அதை கொஞ்சம் தூவி விடலாம். இல்ல பவுடர் பண்ணி வச்சுட்டு நம்ம சாதத்துல பிசைஞ்சு அந்த பவுடரை சாப்பிடுற மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டம்ஸ்ல ஒரு பொரியல்ல தூவி விடுறது, இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். எப்படியாவது அது ஒரு விதத்துல வந்து சேர்த்துக்கோங்க, அதுல நிறைய ஃபைபர் கண்டென்ட் வந்து இருக்கு. வெயிட் லாஸ் டைம்ல நைட்டு குடிக்கிறதுக்கு ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி கிரீன் டீ, பிளாக் டீ, பிளாக் காஃபி, நிறைய தண்ணி குடிக்கிறது, இல்லைன்னா சோம்பு தண்ணி, ஜீரக தண்ணி, பட்டைய வந்து கொதிக்க வச்சு ஏதாவது ஒண்ணு நீங்க வந்து எடுத்துக்கோங்க சரிங்களா. இதுதான் எடுத்துக்கணும் இல்ல, நம்ம கிச்சன்ல உள்ள பொருட்களே போதுங்க. ஏதாவது ஒண்ணு கொதிக்க வச்சு அந்த வெந்தயத்தை பொடி பண்ணி வச்சு அதை வந்து சுடுதண்ணில போட்டு குடிக்கிறது. அப்புறம் இந்த சோம்பு, சீரகம், இது எல்லாமே அவ்வளவு நல்லது. நமக்கு செரிமான சக்தியை அதிகரிச்சு நம்மளோட ஃபுட்டை வந்து செரிமானப்படுத்திட்டு நம்மளோட கொழுப்புகளையும் குறைக்கிறதுக்கு இது எல்லாமே வந்து சூப்பரான ஒரு விஷயம். சோ இதே நமக்கு உங்களுக்கு வந்து போதும் சரி. இல்லைன்னா நான் சொன்னது அதுவே போதும். உங்களை பார்க்கும்போது நீங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது என்ன பாக்குற மாதிரியே இருக்கு சிஸ்டர், நீங்க சமைக்கிறதெல்லாம் என்ன மாதிரியே இருக்கு அப்படின்னு ஒரு சிஸ்டர் சொன்னாங்க. இன்னொரு சிஸ்டர் சொல்றாங்க உங்களை பார்க்கும்போது என்ன பாக்குற மாதிரியே இருக்குன்னு என்னோட ஹஸ்பண்ட் சொல்றாங்க. நீங்க 2 பேரும் ஒரே மாதிரி பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்கன்னு சொல்லி ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. நிறைய விஷயம் நிறைய பேர் கூட சிங்க் ஆகும் இல்லையா, மனசும் ஒரே மாதிரி இருக்கும், இல்ல ஒரு விஷயங்கள் செய்யறது வந்து ஒரே மாதிரி இருக்கும், இந்த மாதிரி நிறைய வந்து சிங்க் ஆகும். சோ அந்த மாதிரி நமக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாக்கியான ஒரு சிஸ்டர் வந்து 62 kg வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்ப வந்து 56.5 kg வந்து வந்துட்டாங்களா, 6 kg வரைக்கும் குறைச்சிருக்காங்க. அத சொல்லி அவ்வளவு நான் வந்து இப்ப வந்து ரொம்ப ஸ்லிம்மா இருக்கேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் தாங்க உங்களுக்கு மோட்டிவேஷன். ஏன்னா இன்னும் ஸ்டார்ட் பண்ணாம நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்த்துட்டு அப்புறம் பண்ணிக்கலாம் இருக்கீங்க. ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவு பேர் ஈஸியா வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாமே பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா மோட்டிவேஷனா இருக்கும். சூப்பர் சிஸ்டர் பாக்கியா சிஸ்டர். அதுக்கப்புறம் 4 daysல நான் வந்து 1 kg வந்து 4 நாள்ல 1 kg குறைச்சிருக்கேன் சிஸ்டர். வெயிட் லாஸ் வந்து நான் பண்ண முடியுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப வந்து எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு சிஸ்டர். உங்களோட ஸ்பீச் வந்து மோட்டிவேஷனலா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுவும் பாசமா பேசுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு விஷயம், நேச்சர்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, நம்மளுக்கு இப்போ கேமராக்காக நம்ம எவ்வளவு நேரம் நடிக்க முடியும் சொல்லுங்க, முடியாது இல்ல. இதுதான் என்னோடது. அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். அதுக்கப்புறம் ராகி மாவும் கோதுமை மாவும் கலந்து நான் தோசை ஊத்தினேன் சிஸ்டர், ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. இன்ஸ்டன்டா இந்த மாதிரி மாவு வகைகள் இருக்குல்ல ஹெல்தியா, கம்பு மாவு, கேப்ப மாவை சேர்த்து பண்றது, இந்த மாதிரி நம்மளே ஒரு ஐடியாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். ஹெல்தியா இது இருக்குன்னு அரிசி மாவை வந்து சேர்க்காம கடலை மாவு இருக்கு, கோதுமை மாவு, ராகி மாவு, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம தோசை பண்ணலாம். ரவை அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு ஏத்தாப்புல எது 2 உங்களுக்கு சூட் ஆகுதோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து தண்ணி தாகம் வந்து அதிகரிக்குது சிஸ்டர் அப்படின்னு கேட்டீங்க. தண்ணி தாகம் எடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நல்லா தண்ணி குடிங்க. உங்களோட ஸ்கின்னுக்கு, உங்களோட வெயிட் லாஸ்க்கு, உங்க உடம்புக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்தா வாங்க சிஸ்டர் ஆண்டாள் கோயிலுக்கு அப்படி சொல்லி. ஆல்ரெடி நான் வந்திருக்கேன் சிஸ்டர். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பால்கோவா ஃபேமஸ் இருக்கு, என்னோட ஃபேவரெட். அதுக்கப்புறம் திருநெல்வேலி அல்வாவும் என்னோட ஃபேவரெட். அதெல்லாம் ஊருக்கு வந்து மிஸ் பண்ணவே மாட்டேன். கண்டிப்பா சிஸ்டர் அங்க வரும்போது நான் எந்த ஊருக்கு வரணும் அந்த டைத்துல நான் இதை இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல கம்யூனிட்டி போஸ்ட்ல யூடியூப்லயோ போடுறேன். உங்களால முடிஞ்சா கண்டிப்பா உங்க எல்லாரையுமே பார்க்கணும், எனக்கும் ஆசையா இருக்கு.
பார்க்கலாம் சிஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் 78ல இருந்து ஒரு சிஸ்டர் 68 வந்து வந்திருக்காங்களாம். 10 கிலோ கரெக்டா 10 கிலோ வந்து குறைச்சிருக்காங்க. இன்னும் நான் வந்து குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிஸ்டர். சூப்பர் சூப்பர் சிஸ்டர். ஆனா வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க ஒரு சிஸ்டர்லாம், எனக்கு இந்த கையும் வயிறு மட்டும் குறையாத மாதிரி கொஞ்சம் குறைக்கணும் சிஸ்டர் இன்னும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு வந்து சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி இப்படி இப்போ ஒரு செவர் இருக்குன்னா வச்சுக்கோங்க, இப்படி செவத்தை ஒட்டி கொஞ்சம் 1 ஸ்டெப் தள்ளி நின்றுட்டு இந்த கையை இப்படி வச்சுக்கோங்களேன், அதை திரும்பி இப்படி தொடுறது, அப்புறம் இதை திரும்பி இப்படி தொடுறது, அது மாதிரி நல்லா காலை ஒட்டி வச்சுட்டு இந்த ஸ்ட்ரெச் ஆகணும். அப்போ உங்களுக்கு ஸ்டொமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்திருக்கும். கையை வந்து எக்ஸசைஸ் பண்றதுக்கு நல்லா வாக்கிங் பண்ணும்போது கையை வீசி வீசி பண்றது, இப்படி கையை சுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுங்க, கண்டிப்பா குறையுங்க. ரெகுலரா பண்ணணும். 2 நாள் பண்ணிட்டு விட்டுறக்கூடாது. 1 மாசம் நீங்க பண்ணி பாருங்க, அதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப லேசி ஆகுறேன் சிஸ்டர். கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணேன், ரொம்ப வந்து சூப்பரா பண்ணேன், இப்போ வந்து ரொம்ப லேசி ஆகுறேன் அப்படின்னு சொல்றீங்க. எதுவுமே நம்ம எடுத்துக்கிறத பொறுத்துதான் சிஸ்டர் இருக்கு. உங்களால முடியும்னு நினைச்சு நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களால முடியும். கமெண்ட்ஸ் பாருங்க, ஒவ்வொருத்தவங்களும் இவ்வளவு குறைச்சிருக்கேன் அவ்வளவு குறைச்சிருக்கேன்னு சொல்லும் போது அதை பார்க்கும்போது உங்களுக்கு மோட்டிவேஷனலா இருக்கும். சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. எந்த விஷயத்துக்காக நீங்க வந்து வெயிட் லாஸ்ல கஷ்டப்படுறீங்களோ அது எல்லாமே மாத்திக்கணும், நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், நம்ம மனசை நம்ம தான் வலிமைப்படுத்தணும். சரிங்களா? சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களோட ரிசல்ட்டுக்கும் நான் வந்து காத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் மீன் குழம்புல வந்து சின்ன வெங்காயம் போட்டா ரொம்ப நல்லா இருக்கும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவீங்க. இங்க வந்து சின்ன வெங்காயம் அந்த அளவுக்கு கிடைக்காது. தமிழ் கடையில இங்க நார்த் இந்தியன்ஸ் ஃபுல்லாமே பெரிய வெங்காயம் தாங்க சாப்பிடுவாங்க. இங்க தமிழ் கடையில கொஞ்சமா கிடைக்கும், அதுவும் ரேட்டு ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஊர்ல கிடைக்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷாவும் இருக்காது. சோ அதனால சின்ன வெங்காயம் வாங்குறதே விட்டாச்சுங்க, பெரிய வெங்காயம் மட்டும்தான் யூஸ் பண்றது. ராகி சேமியா ரெசிபி போடுங்க. ராகி சேமியா கடையிலே வந்து விக்குது இல்ல சிஸ்டர், எப்பவும் போல சும்மா தாளிச்சு விட்டு தண்ணியை விட்டு கிண்டுறதுதான், வேற எதுவுமே இல்ல. நம்ம நார்மல் சேமியா எப்படி பண்றீங்களோ அதே மாதிரி இது பண்ணுங்க, அவ்வளவுதான். கண்டிப்பா ஃபியூச்சர்ல நான் வந்து ஷேர் பண்றேன். மாப்பிள்ள சம்பா அரிசி சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. அது வந்து ப்ரௌன் இந்த அரிசி நினைக்கிறேன், சிகப்பு அரிசி, சிவப்பு கவுனி அரிசின்னு நினைக்கிறேன். அதுதான் அப்படி சொல்றீங்களா எனக்கு தெரியல. ஒயிட் ரைஸை தவிர்த்து மித்த எல்லா ரைஸுமே வந்து சாப்பிடலாம். அளவு குவான்டிட்டி கம்மியா எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். வெயிட் லாஸ் பண்ணணும்னே எப்படி பண்ணணும்னே தெரியாம இருந்த சிஸ்டர் இப்ப வந்து கத்துக்கிட்டேன், வெயிட் லாஸ் எல்லாம் பண்ணிட்டேன். ஆனா வந்து எனக்கு வயிறும் கையும் மட்டும் தான் குறையல. இதுதான் நிறைய பேரோட தான் இருக்குது. அதுக்கான சின்ன சின்ன எக்ஸசைஸ் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா வந்து பண்ணலாம் சிஸ்டர். உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கேட்டேன்னு சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். நானும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே கேட்டேன்னு சொல்லுங்க. எல்லாருமே வந்து ஃபேமிலி மேலேயும் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட சாப்பாடு டைம் வந்து கேட்டிருக்கீங்க. காலையில 9:30 to 10 சாப்பிடுவேன். மதியம் வந்து பாத்தீங்கன்னா 1:30 to 2 சாப்பிடுவேன். நைட்டு 6:30 to 7 சாப்பிடுவேன். ஹாட் வாட்டர்ல வந்து ஹனி போட்டு குடிக்கலாமா? ஹனி வந்து இப்ப வந்து பியூரா கிடைக்கிறதே இல்லைங்க, எல்லாமே சீனி பாகு மிக்ஸ்டா தான் வந்து கிடைக்குது. ஹனி வந்து உங்களுக்கு பியூரா இருக்குன்ற பட்சத்துக்கு நீங்க வந்து சுடுதண்ணில போட்டு குடிக்கலாம், ரொம்ப நல்லதுதான். ஹஸ்பண்டுக்கு வந்து லஞ்சுக்கு வந்து உப்புமா கொடுத்து வரீங்களே சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சிஸ்டர் என்னோட ஹஸ்பண்ட் வந்து இங்க நாங்க இருக்கிறது டெல்லி இல்லையா, இங்க வரவங்க சப்பாத்தி அதுதாங்க கொண்டு வருவாங்க. ரைஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா சாப்பிடுவாங்க. சப்பாத்தி அது கூட ஒரு பொரியலை வச்சாது இங்க உள்ளவங்க சாப்பிடுவாங்க. அதனாலதான் அவருக்கும் இங்க உள்ள மாதிரி அந்த டிஃபன் ஐட்டம் சாப்பிட்டே பழகிடுச்சு. அவருக்கு வந்து நான் ரைஸே கொடுத்து விட்டாலும், வேற ஏதாவது லெமன் ரைஸ் கர்ட் ரைஸ் எல்லாம் கொடுத்து விட்டாலுமே இந்த மாதிரிதான் அவர் விரும்புறாரு. சோ அதனாலதான் கொடுத்து வர்றது. ஏன்னா அங்க உள்ளவங்களோட கம்பெனி கொடுத்துட்டு சாப்பிட்ற மாதிரி அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு. சோ அதனாலதான் சிஸ்டர், இங்க உள்ள லைஃப் ஸ்டைலுக்காக தான். அப்புறம் வந்து உங்க அக்கா உங்க அம்மாச்சி உங்க வீட்டுல இல்லையா அப்படின்னு கேட்டீங்க. எங்க வீட்டுல தாங்க இருக்காங்க, பக்கத்துல வந்து அவங்க வந்து வேலை பாக்குறாங்க. சோ அதனால சாப்பாடு எல்லாம் கொண்டு போய் கொடுப்பேன். என்ன பத்தினி டீடைல் வீடியோ வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன், என்னோட இன்ட்ரோன்னு சொல்லிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் கொள்ளு சூப்பு நைட்டு குடிக்கலாமான்னு கேட்டீங்க. கண்டிப்பா குடிக்கலாம். ஆனா கொள்ளு வந்து பயிர் வகை இல்லையா, வாய்வு தொல்லை வர வாய்ப்பு இருக்கு. நிறைய பூண்டு தட்டி போட்டு பண்ணுங்க, இல்லாட்டினா பிரேக்ஃபாஸ்ட் டைம்ல எடுத்துக்கோங்க. ஏன்னா வாய்வு தொல்லைனால பிரச்சனைகள் வரலாம், பயிர் வகையில வயிறு வலி அந்த மாதிரி வரலாம். சோ அதனாலதான். மாதுளப்பழம் சாப்பிடலாமா? கண்டிப்பா சாப்பிடலாம் சிஸ்டர். அதிகம் இனிப்புள்ள அந்த மாம்பழம், அதுக்கப்புறம் இந்த பழாப்பழம், வாழைப்பழம் இது மாதிரிதான் சாப்பிடக்கூடாது. மார்னிங் வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 56 கம்மியா இருந்துச்சு சிஸ்டர். ஆனா ஈவினிங் பார்க்கையில எனக்கு அதிகமா காட்டுது அப்படின்னா, அன்னைக்கு நேல நம்ம என்னென்னலாம் சாப்பிட்டுருப்போம், நம்ம எவ்வளவு தண்ணி குடிச்சிருப்போம், இதெல்லாம் இருக்குல்ல சிஸ்டர், அதெல்லாமே அந்த வெயிட்ல ஆட் ஆகும்ல. காலையில நம்ம அதுக்காக எம்டி ஸ்டமக்ல வந்து வெயிட் வந்து செக் பண்றோம். சோ அதனாலதான். சியா சீட் வந்து டெய்லி குடிக்கலாமா அப்படின்னு சொல்றீங்க. சியா சீட் இருக்கட்டும், ஆளி விதையா இருக்கட்டும், இல்லன்னா அந்த என்னது இப்ப சொன்னேங்க, அது பேர் என்னங்க ஏதோல இது ஃபைபர் நிறைந்தது இருக்கு இல்லையா,
கொள்ளு இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாமே ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்கிறது. நீங்க வீக்லி 2 டைம் இல்ல 3 டைம் எடுத்துக்கிட்டாலே போதுங்க. சரிங்களா? அதுக்கு ஏத்தாப்புல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரே தான் சாப்பிட்டாலும் வயிறு வலி பிரச்சனைகளா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, சூடு அதிகமாறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால அளவா எடுத்துக்கோங்க. சோ எல்லா கமெண்ட்ஸ்க்குமே ரிப்ளை வந்து பண்ணியாச்சுங்க. சோ அவ்வளவுதான் நினைக்கிறேன். வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாளைக்கு வீடியோல கண்டிப்பா ஷேர் பண்றேன். இன்னைக்கு ரொட்டீனை வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்க வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. காலையில வந்து எந்திரிக்கும் போது ஒரு மாதிரியா தான் இருக்கும். அதுக்கப்புறம் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு கொஞ்சம் நம்ம வந்து பிரிஸ்கா வந்து ஆக்கிக்கணும். அப்பதான் அன்னைக்கு டே நமக்கு வந்து நல்லா போகும். அதுக்கப்புறமா காலையில எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்ணிடலாம். 57.85 வந்து இருக்கு. சூப்பர் சூப்பர். 57 சம்திங் வந்து வந்தாச்சு இன்னைக்கு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணிட்டேன். ஜஸ்ட் இந்த மாதிரி மெயின்டைன் ஆனாலே எனக்கு வந்து போதும். ஸோ அதனாலதான். ஆனா இந்த லைஃப் ஸ்டைல் எடுத்துக்கும் போது கண்டிப்பா நீங்க வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறமா காலையில வந்து எம்டி ஸ்டமக்ல குடிக்கிறதுக்கு பிளாக் காஃபி தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் வந்து அலுப்பா இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும் காலையில எதிர்க்கும் போது. சரி, ஒரு பிளாக் காஃபியை குடிச்சு கொஞ்சம் சுட சுட குடிச்சோம்னா வச்சுக்கோங்க, ஒரு ஆக்டிவா இருக்கும் இல்லையா? அதனால இது பிளாக் காஃபி தான் குடிக்கணும்னு கிடையாதுங்க. என்ன வேணாலும் நீங்க வந்து ஜீரக தண்ணி, சோம்பு தண்ணி, பட்டை தண்ணி, இந்த மாதிரி நான் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்கேன். பிளாக் டீ, கிரீன் டீ, அந்த மாதிரி எது வேணாலும் குடிக்கலாம். சரிங்களா? அது வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து பண்ணிக்கோங்க. பிளாக் காஃபி குடிச்சதுக்கு அப்புறமா டக் டக் டக்குன்னு வேலையை பார்க்க ஆரம்பிச்சாச்சுங்க. இன்னைக்கு வந்து சிம்பிள் தான். காலையிலேயே கொஞ்சம் தலைவலி வந்து இருந்ததுங்க. மழையும் இதுவுமா இருக்குல்ல, அதனாலதான். ஸோ தோசை வந்து குட்டி குட்டியா தோசை ஊத்திட்டு அது கூட வந்து இட்லி பொடி நல்லெண்ணெய் வச்சிடலாம்னு சொல்லிட்டு சிம்பிளா வந்து பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ரொம்ப மாதிரி தலைவலியே இருந்தது. இன்னைக்கு டே எப்படி போகுதுன்னு தெரியல. பட் இருந்தாலும் நம்ம வந்து சோம்பேறியா உட்காரக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் சிம்பிளா ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா வச்சுக்கோங்க, நம்ம அதுல இருந்து மீண்டு வந்துடலாம். படுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அமுக்கிடும் நம்மள. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டு பால்லாம் காய்ச்சி தம்பிக்கு வந்து கொடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்க்கு வந்து தயிர் சாதம் தான் வந்து கிளறினேன். தயிர்ல எப்பவும் போல வந்து தாளிச்சு கொட்டுவோம் இல்லையா? எண்ணெய் சூடு பண்ணிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, வரமிளகாய் அதெல்லாம் போட்டு தாளிச்சு கொட்டோம்னா செம்ம டேஸ்டியா இருக்கும். இதுல கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டாலும் நல்லா இருக்கும். கடைசியா கொத்தமல்லி தலை சேர்த்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும். இது ரெண்டு இல்ல, அதனால நான் வந்து சேர்க்கல. ஆனா அந்த கடலைப்பருப்பு கிறிஸ்பியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளவுதான், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நமக்கு வெயிட் லாஸ் இதுல தயிர் சாதம் சாப்பிடணும்னா அந்த சேமியாவை வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதுல 2 ஸ்பூன் தயிர் வந்து ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி தாளிச்சு கொட்டி உப்பு சேர்த்து சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் தம்பி பால் ஆத்தி கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு இதுல வந்து தயிர் சாதமும் ஊறுகாய் வச்சுட்டு அதுக்கப்புறம் சலாட் லீஃபும் அது கூட பேரிச்சம்பழமும் வச்சுட்டு அதுக்கப்புறமா காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மூஸ்லி வந்து பால் கலந்து வந்து வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் தம்பி வந்து ஹஸ்பண்ட் வந்து விடுறதுக்காக வந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா ஹஸ்பண்ட் வந்து ஒரு 5-10 நிமிஷத்துல கிளம்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி போட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா வரட்டி தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். நல்லா இஞ்சியை தட்டி போட்டு கொஞ்சமா வந்து டீத்தூள் போட்டோம்னு வச்சுக்கோங்க, நல்லா கொதிச்சு வரும். அதிக டீத்தூள் போடாதீங்க, லைட்டா போட்டீங்கன்னாவே போதும். ரொம்ப போட்டீங்கன்னா உங்களுக்கு துவக்கிற மாதிரி ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி வந்து இருக்கும். எனக்கும் ஹஸ்பண்ட்க்குமே வந்து பண்ணனால 2 பேருக்கு ஊத்தி வச்சுட்டு அவர் வந்து காலைல குடிச்சிட்டு கிளம்பிட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஆஃபீஸ்ல போய் தான் வந்து சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து குளிச்சு டக்குன்னு வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆயாச்சு. நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிடணும் இல்லையா? அதனால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துக்க போறேன். ஆப்பிள் வந்து எடுத்துக்க போறேன். குட்டி குட்டியா இருக்கனால 2-3 பீஸ் வந்து எடுத்துக்கிறேன் ஆப்பிள். பெஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்ல வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க. இது இருக்கு இல்லையா, பப்பாளி பழம்லாம் எடுத்துக்கோங்க, பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னைக்கு அது கூடவே பிளம்ஸ் பழம் 3 பழமும் 2 ஆப்பிளும் வந்து எடுத்திருக்கேன். அது கூட வந்து நம்ம இஞ்சி டீ போட்டோம் இல்லையா, அதையும் வந்து வச்சிருக்கேன். இஞ்சி பிளாக் டீ அதெல்லாம் வச்சு பழங்கள் வந்து பார்க்கதாங்க இது இருக்கும். நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சத்தும் வந்து கிடைக்கும். ரொம்ப ரொம்ப நல்லது. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சரி உலைய வச்சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல ஒன்னா அரிசி எடுத்து அப்படியே களைஞ்சு வச்சிருவேங்க. அப்பதான் எனக்கு வந்து டக்குன்னு ஆயிடும். சரிங்களா? இதை வந்து ஒலை கொதிக்க விட்டு அதுக்கப்புறம்லாம் நான் வந்து போட மாட்டேன். இப்படி வந்து களைஞ்சு வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது பாட்டு ஆயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் சின்ன பையனுக்கு வந்து நான் ஆப்பிள் வந்து கட் பண்ணி கொடுத்தேன். அவருக்கு வந்து தோல் நீக்கல, அதுக்குள்ளேயே வந்து டபக்குன்னு வாங்கிக்கிட்டாரா, அதை வந்து தின்னு 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 கீழே கீழே துப்பிட்டு இருந்தான், மென்னு அந்த சக்கையை துப்புற மாதிரி. அதுக்கப்புறம் சோறு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துல வந்து இந்த அரிசி வெந்துரும். அப்புறம் வெந்துருச்சா சரி வடிச்சு விட்டுலாம்னு சொல்லிட்டு
நேத்து வச்ச மீன் குழம்பு வந்து இருக்குது. ஸோ அதனால நேத்து இல்ல முந்தா நைட்டு தானே வச்சேன். நேத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு பிரியாணி எல்லாம் கொடுத்துருந்தனால ஸோ எங்க வீட்ல எல்லாருமே அதை சாப்பிட்டோம் இல்லையா, இறால் தொக்கு இதெல்லாம். அதனால மீன் குழம்பு அப்படி இருந்தது. சுண்ட வைக்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா, அதனால சாதம் மட்டும் வடிச்சேங்க. அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு எப்பவும் போல மோர் வந்து கலக்கியாச்சு. கஞ்சி மாதிரி சாதத்தை வந்து வச்சுட்டு சுடுகஞ்சி மாதிரி, அதுக்கப்புறம் மீன் குழம்பு வச்சோம்னா செம்ம டேஸ்டியா இருக்கும்ல. அம்மாச்சிக்கு இப்படி போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இடையில வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் இருக்க பாத்திரத்தையும் கையோட இன்னைக்கு வந்து கழுவி எடுத்துட்டேன். ஏன்னா காலையில உள்ளது கொஞ்சம் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் மதியம் அப்புறமா விழுகிறத பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு முன்னாடியே கழுவி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நானும் வந்து பாத்தீங்கன்னா தம்பியும் வந்து கிளம்பிட்டோம். அம்மாச்சிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்படியே பெரியவனை வந்து ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வர்றதுக்காக கூட்டிட்டும் வந்துட்டோம். மழை பெஞ்சதுனால இலையும் குலையுமா எப்படி கிடக்குதுன்னு பாருங்க. மழை வந்து விட்டு விட்டு வந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு. அதனால துணி என்ன பண்றதுன்னு தெரியலங்க. சேர்த்து வச்சோம்னா ரொம்ப கஷ்டமாயிடும். சரி போட்டு வந்துடலாம் மிஷின்லன்னு சொல்லிட்டு நான் வந்து குயிக் வாஷ்ல தான் போட்டேன். ரொம்ப அழுக்கு இல்லாத துணி தான். ஸோ அதனால குயிக் வாஷ்ல போடலான்னு சொல்லிட்டு போட்டுட்டு வந்தாச்சு. இது காயிறது அதுக்கப்புறம் தான் தெரியும் என்ன பட போதோட்டு. மழை வந்து விட்டு விட்டு வந்துகிட்டே இருக்கு. அப்போ ஒன்னா சேர்ந்து போயிடும் இல்லையா. அதுக்கப்புறம் மேல இருக்க ரூம்லயே வாட்டர் பாட்டில் இருக்கு இல்லையா, சரி கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு தண்ணி வந்து நிறைய குடிங்க. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்க உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் தண்ணி வந்து குடிச்சிட்டே இருங்க. கேப் விட்டு குடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மேல ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா மீன் தொட்டி வச்சுக்கோங்க. பாருங்களேன், கை விட்டாலே இப்படி வந்து அழகா முத்தம் கொடுத்துட்டு போகுதுன்னு பாருங்க. அழகா இருக்குங்க. மீன் தொட்டி பெரும்பாலும் நிறைய காமிச்சது இல்லை, ஆனா நிறைய மீன் வந்து மேல இருக்குது. இந்த மீன் தொட்டி வைக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா வந்து இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு மாதிரியா இருக்குன்னா இந்த மீனை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மனசு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதை கூட விளாண்டு கீழே வந்தா பெரியவனை வந்து நான் குளிப்பாட்டி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு போயிருந்தேன்னா அவன் வந்து அழகா வந்து பெட்டு விரிச்சிட்டு இருக்காரு. தம்பியை படுக்க வைக்கிறதுக்கு தூக்கி அவரையும் படுக்க வச்சுட்டாரு பாருங்க. பிள்ளைங்க அழகா நம்ம பார்த்து எவ்வளவு கத்துக்கிறாங்க பாருங்க. அதுக்கப்புறம் என்னோட லஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரவை களி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா மீன் குழம்பு அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க ரவை களி. சும்மா நார்மலா தண்ணி வந்து எடுத்துக்கோங்க. நம்ம கேசரிக்கு பண்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி பதம் வந்து எடுத்துக்கோங்க. அதுல வந்து ரவையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அடுப்புல ஆன் பண்ணிட்டு நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி ஸ்டேஜ்னா நல்லா ஸ்லோ ஃபிளேம்ல வச்சுட்டு அப்படியே ஒரு நிமிஷம் குக் பண்ணீங்கன்னா முடிஞ்சு போச்சுங்க. சூப்பரான ரவைக்களி இன்ஸ்டன்டா ரெடி ஆயிடும். செம்ம டேஸ்டியா வந்து இருக்கும். இந்த மாதிரி புளி குழம்பு, பயறு வகைகள் குழம்பு எல்லாத்துக்குமே, சாம்பார்ல இருந்து எல்லாத்துக்குமே, கருவாடு குழம்பு, மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். வெயிட் லாஸ் டயத்துல இந்த ரெசிபியை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வெயிட் லாஸ் ஹெல்ப் பண்ணும். நல்ல கிரேவிங்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம சாதத்தோட சாப்பிடறதோட இது ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. களியை வந்து கிண்டி வச்சுட்டேங்க, சூடா இருக்குன்னு சொல்லிட்டு. சரி அதுக்குள்ள துணியை போய் காய வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு காய போட்டதுக்கு அப்புறமே கொஞ்ச நேரத்துல வந்து மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. காய போடுற வரைக்கும் பொறுமையா இருந்தியே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சு டக்கு 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 டக்குன்னு துணியை ஃபுல்லா திருப்பி எடுத்துக்கிட்டு போறேங்க. இன்னைக்கு வந்து 2 வேலையாயிடுச்சு. அப்புறம் கீழே இருக்க ரூம்ல போயிட்டு காய வைக்கலாம்னு சொல்லிட்டு இப்பதான் எல்லாத்தையுமே ப்ராப்பரா எடுத்து காய போட்டேன். இப்படி ஆயிப்போச்சு. நல்ல மழை வந்துருச்சு. அதுக்கப்புறமா பாருங்க எப்படி அந்த தூத்தல் போட்டுக்கிட்டே இருந்ததுங்க நைட்டு வரைக்கும். அந்த இதுவா தான் இருந்துச்சு. சரி ரூம்ல வந்து மேல இருக்க ரூம்ல காய போட்டுட்டு நல்லா வந்து ஃபேன் போட்டு விட்டுட்டேன். நம்ம மிஷின்ல போட்டதுனால நல்லா வந்து புழிஞ்சுதான் கொடுக்கும், அதனால பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் இவ்வளவு வெண்டைக்காய் வந்து பறிச்சுட்டு வந்தேன். மாடி தோட்டத்துல நமக்கு எவ்வளவு எடுக்கிறோம்னு பாத்துக்கோங்க. நீங்களும் கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு வெள்ளரிக்காவும் வந்து கட் பண்ணிக்க போறேன். இந்த மாதிரி வெள்ளரிக்காய் வந்து பாத்தீங்கன்னாங்க ரொம்ப கசப்பு எடுக்கும். அதை வந்து சைட்ல கட் பண்ணிட்டு இந்த மாதிரி உரசணும்னு வச்சுக்கோங்க, அதுல நுர வரும். அதுக்கப்புறம் அதை வந்து வாஷ் பண்ணிட்டு நம்ம வந்து கட் பண்ணோம்னா நல்லா வந்து கசப்பு இல்லாம வந்து இருக்கும். சும்மா கட் பண்ணிட்டோம்னா கசப்பா இருக்கும். அது என்னன்னு தெரியல. இங்க உள்ள வெள்ளரிக்கால நான் வந்து பார்த்தது என்னோட ஹஸ்பண்ட் தான் வந்து சொல்லி கொடுத்தாங்க. சம்டைம் நார்மலா கட் பண்ணிடுவேன், அது பாத்தீங்கன்னா கசப்பு பயங்கரமா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3 பீஸ் சின்ன சின்ன துண்டா மீன் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கிண்ணத்துல உள்ள ரவை களி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி அச்சு வச்சு எடுத்துட்டு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் பாக்குறதுக்குமே. இல்லைன்னா சும்மா நார்மலா எடுத்தா களி மாதிரி இருக்கும். இப்படி இருக்கும்போது ஒரு பாக்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதனாலதான் நல்லா மீன் குழம்பு ஊத்தி சாப்பிடறதுக்கு அமிர்தம் மாதிரி இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து இன்னைக்கு வெஜிடபிள்ஸ் வந்து எடுக்காதனால வெள்ளரிக்காய் வச்சிருக்கேன் ஃபைபருக்காக. ஏன்னா ஏதாவது காய் மீனை வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடணும் இல்லையா, அதனால. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து பார்த்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மழை வந்தாலே பாருங்க இந்த தரை ஃபுல்லா அழுக்காயிடுங்க. இந்த வரண்டா ஃபுல்லா மண்ணும் கிண்ணுமா ஆயிடும். ஸோ அதெல்லாமே கழுவி விட்டுட்டு இருந்தேன். கழுவிட்டு நல்லா வந்து போட்டு விட்டாச்சு. திருப்பியும் மழை வந்துச்சுன்னா அது வந்து நாரதான் செய்யும், என்ன பண்றது.
மழை வர்றது நல்லதாவும் இருக்கு கெட்டதாவும் இருக்குன்ற மாதிரி இருக்குங்க. கைப்புள்ள இருந்தாலும் இதுவா இருக்கு, இல்லாட்டினாலும் வருத்தமா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குங்க. எனக்கு என்னமோ இந்த நொச நொசன்னு இருந்தாலும் பிடிக்க மாட்டேங்குது, மழை வந்தாலும் பிடிக்குது. அது என்னதாங்க டபுள் மைண்டடா இருக்கு என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் எடிட்டிங் எல்லாம் பாத்துட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் தம்பியை போய் டியூஷன்ல விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா நல்ல ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வாக்கிங் வந்து போனேன். ஏன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்றது இந்த வாக்கிங் தான். நான் வந்து மெயின்டைன்ல இருக்கனா ஒரு 1/2 மணி நேரம் தாங்க பண்ணேன். நீங்க வந்து நல்லா 1 மணி நேரம் பண்ணுங்க, உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நல்லா கையை அசைச்சு அசைச்சு நல்லா வாக்கிங் வந்து பண்ணுங்க. மழையை பாருங்க எந்த அளவுக்கு வந்து பேஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அம்மாச்சிக்கு வந்து ஈவினிங் ஆயிடுச்சுல காஃபி வந்து போட்டு கொடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் அம்மாச்சி நான் காஃபி கொடுக்க போகும்போது எனக்கு வந்து ஆரஞ்சும் மாம்பழம் வந்து கொஞ்சமாவும் ஆரஞ்சு வந்து அதிகமாகவும் சேர்த்து ஜூஸ் பண்ணது வந்து கொடுத்தாங்க. சரி டின்னர் நான் வேற ஏதாவது பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்புறம் மழையாலா அப்புறம் இந்த உப்புக்கலைன்னு சொல்லுவோம் இல்லையா, கொண்டக்கடலை, அது வந்து ஒரு 2 ஸ்பூன் சாப்பிடலாம் ஸ்நாக்ஸா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா. நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு அந்த ஜூஸோட சேர்த்து எடுத்துக்கிட்டேன் டின்னராவே. சரிங்களா, நல்ல ஃபில்லிங்கா இருக்கும். ஏன்னா இது வந்து அந்த கடலை சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஃபில்லிங்கா இருக்கும். அதனால எனக்கு அதுவே போதுன்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் கழுவிட்டு நல்லா வந்து தொடச்சு விட்டாச்சுங்க. அப்புறம் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீன் குழம்புலாம் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் முடிச்சு விட்டுலான்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டாச்சு. எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் செம்மையாக இருக்கும் இல்லையா, பழைய மீன் குழம்பு தான். நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாச்சு. கடைசியாக வந்து தண்ணி குடிச்சு கம்ப்ளீட் பண்ணுறேன். இன்கேஸ் 6:30 மணிக்கு 7 மணிக்கு சாப்பிட்றீங்க, உங்களுக்கு பசிக்குதுன்னா நிறைய தண்ணி குடிங்க. கிரீன் டீ, பிளாக் டீ, பிளாக் காஃபி அந்த மாதிரி குடிச்சுக்கோங்க. இன்னைக்கு டேவை நான் வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.